ஹாய் கைஸ், வெல்கம் டு மிஸ்டர் மதிடெக். சிங்கம் களை இறங்கிருச்சு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான அன்பாக்சிங் வீடியோ தான். எதை பற்றி பார்த்தீங்கன்னா, M5 ஸ்டாக்கோட ஒரு கார்ட் கம்ப்யூட்டர் பை பண்ணியிருக்கோம். கார்ட் பியூட்டர்னு கூட சொல்லலாம். இதை நீங்கள் ஆல்ரெடி ஆன்லைனில் பார்த்துக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த கேட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழில் நம்ம தான் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி புது புது கேட்ஜெட்ஸ்லாம் நம்ம பை பண்ணி நம்ம அன்பாக்ஸ் பண்ணி அதில் ப்ராஜெக்ட் வந்து டெவலப் பண்ணுறோம். ஸோ நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போகிற அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகேவா? வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். அப்புறம் இதை வச்சு என்னென்ன பண்ணலாங்கிறத பற்றிலாம் பேசலாம். ஓகேவா? என்ன ஷார்ப்பு ஓட்டா பலாப்பழ மாதிரி பழக்கம் போல இருக்கே. பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்குது. ரொம்பவே சிம்பிளான பேக்கேஜிங் தான். இதுதான் கம்பெனிலேருந்து வர பேக்கேஜிங் இதுதான். ஓகேவா? நம்மளுக்கு இந்த பாக்ஸ் வந்து வேறு எதுவுமே இல்லை. பார்த்திங்கன்னா இது சைஸுக்கும் வெயிட்டுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. வெயிட் வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. ஏங்கிறத வந்து நான் காரணத்தை அடுத்து சொல்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு கீ ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதுக்காகனா, நம்ம இந்த ஸ்க்ரூஸ் ஒரு 4 ஸ்க்ரூ இருக்கும். இங்கே 2, இங்கே ஃப்ரண்ட்டில் 2 இருக்கும். இது ரெண்டுத்தையும் நம்ம அன்ஸ்க்ரூ பண்ணி பார்க்குறதுக்காக தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம டாப் சைடில் பார்க்கலாம். டாப் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு எல்இடி கொடுத்துருக்காங்க. இது எல்இடி வந்து பார்த்திங்கன்னா IR LED. இது நம்ம ப்ராஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக தான். எப்படின்னா நம்ம ரிமோட் ப்ராஜெக்ட்டு, டிவி கண்ட்ரோல் பண்ண அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ரீசெட் பட்டனு, இந்த சிஸ்டம் வந்து ரீசெட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு SD கார்டு ஸ்லாட்டு, ஒரு பவர் பட்டனு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டன் G0ன்னு கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக நம்ம சாஃப்ட்வேர் உள்ளே போய் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ ஒன்று கவனிச்சிங்கன்னா, இப்போ பட்டன் G0னா இது எந்த பின்னில் கனெக்ட் ஆகிருக்குங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுறது. இப்போது இந்த SD கார்டு ஸ்லாட்டுக்கு பார்த்திங்கன்னா அதோட பின் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த IR LEDக்கும் பார்த்திங்கன்னா G44ன்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ இது எதுக்காகனா, நம்ம இதுக்கு ப்ரோக்ராம் வந்து டெவலப் பண்ணும்போது, இதுக்கான சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணும்போது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்துட்டு ஒரு டாக்குமெண்டேஷன் போய் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நம்ம இந்த டிவைஸ் கையில் இருந்தாலே நம்ம ஃபுல்லாகவே நம்மளே பண்ணிக்க முடியும். அதுக்காக தான். ஓகேவா? லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரூ கனெக்டர் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்காகனா, நம்ம எக்ஸ்டர்னல் சென்சார்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். நம்ம வந்து ஒரு 2 GPIO பின்ஸ் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஒரு 5 வோல்ட் பின்னு, ஒரு கிரவுண்ட் பின்னு. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விட்ச் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா, இந்த 5 வோல்ட் வந்துட்டு இன்புட்டாக ஒர்க் ஆகணுமா இல்லை அவுட்புட்டாக ஒர்க் ஆகணுமாங்கிறது வந்து டிஃபைன் பண்ணுறதுக்காக தான். மற்றபடி இந்த சைடு வேறு எதுவும் கிடையாது. அதுவே ரைட் சைடு வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்பீக்கர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது வந்து USB Type-C போர்ட். ஓகேவா? Type-C போர்ட் வந்துட்டு நம்மளுக்கு டேரெக்டாக வந்து நம்மளுக்கு ESP32ல் கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேவா? ஃப்ரண்ட் சைடு இப்படி தான் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதோட டேட்டா பின் எல்லாமே இதில் கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒரு 1.14 இன்ச் IPS டிஸ்பிளே ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து கலர் டிஸ்பிளே. ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா ESP32 STEM S3. இது வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான ப்ராசஸர் இருக்கிறது. கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். அதை நம்ம லேட்டர் பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் சைஸ் கீபோர்டு கொடுத்துருக்காங்க. 56 பட்டன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் நிறைய ஹோல்ஸ் இருக்கும். இது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா லெகோ கனெக்டர்ஸு, லெகோ சப்போர்ட்டும் இருக்குது. நம்ம அதில் கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபுல் டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. இது நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்தெந்த இப்போது ஸ்பீக்கர் வந்து எந்த பின்ஸில் கனெக்ட் ஆகிருக்கு, டிஸ்பிளே எந்த பின்னில் கனெக்ட் ஆகிருக்கு, பேட்ரி வந்து எங்கே கனெக்ட் ஆகிருக்கு, எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ஒரு டயக்ராம் வந்து பேசிக்காக கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதில் வந்து எப்படி வந்து கனெக்ட் பண்ணுறாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா தெரியும். பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னும் சொல்லாமல் இருக்கேன். பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா இதில் 2 பேட்ரி இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி பேட்ரி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி பேட்ரி. ப்ரைமரி பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 120 mAh பேட்ரி. செகண்டரி வந்து பார்த்திங்கன்னா 1400 mAh பேட்ரி.
ஓகே, இப்போ நம்ம இந்த கீயை வச்சு நம்ம பேக் சைடு வந்து பிரித்து உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா, நம்ம வந்து ஃபுல்லாக கட்டி போகிறதில்ல, நம்ம இந்த பேக் கேஸ் மட்டும் தான் கட்டுறோம். ஃப்ரண்ட் சைடு வந்து இப்போ கட்ட வேணாம். ஓகேவா, பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதான் பேக் கேஸ் கூட சேர்த்து நம்மளுக்கு வந்து பேட்டரி அட்டாச் பண்ணி வந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 மேக்னெட் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரியும். ரெண்டு சைடுமே ஒரு பவர்ஃபுல்லான மேக்னெட்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1400 mAh பேட்ரி, 5.818 வாட்-ஹவர்னு போட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போது நம்மளுக்கு இந்த கேஸில் என்ன நம்மளுக்கு டயக்ராம் கொடுத்துருந்தாங்களோ அதை வந்து இங்கேயும் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்காங்க. ஓகேவா, மற்றபடி இதில் வேறு எதுவுமே இல்லை. நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன் 2 பேட்டரி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போது இந்த பேட்டரி எல்லாமே இது ஒர்க் ஆகும். நான் வேணால் உங்களுக்கு ஆன் வேணாலும் பண்ணி காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா ஆன் ஆகிடுச்சு. நான் பின்னாடி வந்து கனெக்ட் பண்ணவே இல்லை. நான் வந்துட்டு இதை கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு யூஏ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன். ஓகேவா, ஓகே, திருப்பி மலாக்க போடலாம். இப்போ வந்து இதை ஆன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுங்கிறத பற்றி பார்த்தலாம். ஓகேவா, இப்போ வந்து நான் பவர் பட்டன் வந்து ஸ்விட்ச் வந்து ஆன் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எடுத்தோடனே ஒரு பெல் சவுண்ட் ஒன்று வருது. நான் வந்து மைக் வந்து பக்கத்தில் வைக்கிறேன், அப்போ தான் அந்த சவுண்ட் வந்து உங்களால் கேட்க முடியும். பார்த்திங்கன்னா ஒரு பெல் சவுண்டு மாதிரி வரும். இந்த ரீசெட் பட்டன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு திரும்பவும் ரீசெட் ஆகும். ஓகேவா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ வந்துட்டு நான் எனி கீ டு ஸ்டார்ட்னு கொடுத்துருப்பாங்க. நான் ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணுறேன், உங்களுக்கு உள்ளே போயிடுச்சு. ஓகேவா, இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மைக்ரோஃபோன் எல்லாமே இருக்கிறதுனால நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் ஆடியோ வந்து. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெமோ ஃபிர்ம்வேர் தான். இதில் இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காக அவங்களே ஒரு அஃபிஷியலான ஒரு ஃபிர்ம்வேர் இது அவங்களே கொடுத்தது. இதை நம்ம எரேஸ் பண்ணிவிட்டு நம்ம எந்த ஃபிர்ம்வேரும் வேணும் போட்டுக்கலாம். இதுக்கு சப்போர்ட் ஆகிற ஃபிர்ம்வேர் அது எல்லாமே அவங்களோட அஃபிஷியல் ஒரு சாஃப்ட்வேர் கொடுத்துருவாங்க. அதில் நம்ம போயிட்டு பூட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த ப்ரோக்ராமிங்கும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வேணுனாலும் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் இதில் பண்ணிக்க முடியும். ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டினோ மாதிரி தான். ஆர்டினோவில் ESP32 கூட உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா மைக்ரோஃபோன் எல்லா ஃபீச்சர்ஸையும் உங்களுக்கு காம்பேக்டாக கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, இதை மேக் பண்ணது சைனாக்காரன் தான். ஓகேவா, சைனாக்காரனாக இருந்தாலும் ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்னு சொல்லலாம். இது இந்த ESP32 வந்து பற்றி நான் சொல்ல. இது வந்து பார்த்திங்கன்னா ESP32 ஸ்டாம்ப் S3ங்கிற ஒரு போர்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 4 MB ஃப்ளாஷ் இருக்குது, 512 KB ரேம். ஓகேவா, ரேம் கேபியாக இருந்தாலும் நம்மளுக்கு இதுக்கு ஓகே போதும். ஓகேவா, நம்ம வந்துட்டு இதில் SD கார்டு வந்துட்டு போட்டுக்கலாம். இதுக்கு வந்து மேக்ஸிமம் கெப்பாசிட்டிலாம் நான் எதுவுமே மென்ஷன் பண்ணல. நம்ம வந்துட்டு எத்தனை GB இருந்தாலும் போட்டுக்க முடியும். ஓகேவா, நம்ம அந்த டேட்டா லாகிங் எது வேணாலும் நம்ம அதில் பண்ணிக்க முடியும். அதை பற்றி ப்ராப்ளம் கிடையாது. இப்போ வந்து நம்ம இந்த சாஃப்ட்வேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்கேன் கொடுத்துருக்காங்க. ஸ்கேன் எதுக்காகனா வைஃபை வந்து ஸ்கேன் பண்ணுது. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே மல்டிபிள் NIT D பிளாக்னு காமிக்கும். இது ஏன்னு பார்த்திங்கன்னா நான் ஹாஸ்டலில் இருக்கிறதுனால என்னோடய ஹாஸ்டல் வைஃபை எல்லாத்தையுமே காமிக்கும். என்னோடய ஒவ்வொரு ரூமுக்கும் பக்கத்தில் ரூமுக்கும் தனித்தனியாக ரவுட்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரூமோடதையும் இங்கே காமிக்குது. நான் பேக் வரேன். பேக் வரதுக்கு பார்த்திங்கன்னா இந்த G0 பட்டனுங்கிறது தான் பேக் வரதுக்கு பட்டன், ஹோம் பட்டன். ஓகேவா, அது இந்த சாஃப்ட்வேரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ ஃப்யூச்சரில் வச்சு ப்ராஜெக்ட் பண்ணுறோன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். அதை ரெக்கார்ட் பட்டனு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணுது. நான் வந்துட்டு உங்களுக்கு மைக் வந்து பக்கத்தில் வச்சு காமிக்கிறேன், எப்படி ரெக்கார்ட் பண்ணியிருக்குன்னு பார்ப்போம். நீங்கள் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3. ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3. ஹலோ ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இங்கே நான்
லைவாக கேட்குறதுக்கு எனக்கு நல்லா கிளியராக தான் கேட்குது. உங்களுக்கு எப்படி கேட்டுன்னு சொல்லிட்டு கமெண்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா? நான் வந்து பேக் போய்க்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இஎஸ்பி சேட்னு கொடுத்துருக்காங்க. இஎஸ்பி நவ் சேட்னு. இதற்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னொரு ESP32 தான் கிடையாது. இதே மாதிரி M5 ஸ்டாக் கம்ப்யூட்டர் வந்து டிவைஸ் ஏதாச்சும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது கூட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் ஒயர்லெஸ்ஸாக த்ரூ வைஃபை. அப்படி இல்லைனா நீங்கள் வந்துட்டு இன்னொரு ESP32 வந்து நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணி அது கூட இதை வச்சு கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இது எப்படின்னா ஒரு மெசேஜ் பண்ணுற மாதிரி சாஃப்ட்வேர் தான். நீங்கள் ஏதாச்சும் மெசேஜ் பண்ணி சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சென்ட் ஆகும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு இங்கே காமிக்கும். அதுவே நீங்கள் இன்னொரு டிவைஸ் வச்சுருந்தீங்கன்னா பக்கத்தில் இருந்ததுனாலே உங்களுக்கு அதுலேயும் ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு ரிமோட் கொடுத்துருக்காங்க. ரிமோட் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருப்போம், இதில் IR பிளாஸ்டர் இருக்குது. இப்போது இதில் ஒரு டேட்டா நம்ம என்டர் பண்ணி நீங்கள் என்டர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து இது வழியாக டேட்டா வந்து சென்ட் பண்ணிக்க முடியும். இது வந்து பேசிக்காக நம்ம இப்போதைக்கு இந்த டெமோ சாஃப்ட்வேரில் நம்மளாக மேனுவலாக டைப் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குது. இதுவே நீங்களே க்ரியேட் பண்ணலாம். இப்போ இதில் சென்சார் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா? இதில் வந்து நீங்கள் ஒரு ரிசீவர் கனெக்ட் பண்ணி ஒரு ரிமோட்டை வந்து நீங்கள் அந்த ரிமோட்டை வச்சு நீங்கள் இதில் டேட்டாவை ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை வச்சு நீங்கள் ஒரு ரிமோட்டாகவே இதை மாற்ற முடியும். ஓகேவா? நீங்கள் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது ப்ரோக்ராமு. ஒரு ஆர்டினோ மாதிரி தான், ஒரு டெவலப்மெண்ட் கிட்டு தான் இது. ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் இதை மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெர்மினல் மாதிரி தான் இது. ஆனால் பைத்தன் ரன் ஆகுது. இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு பைத்தன் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சப்ஸ்கிரைப்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. சப்ஸ்கிரைப்னு கொடுத்தேன், சப்ஸ்கிரைப்னு கொடுத்துருக்கேன். இதில் சப்ஸ்கிரைப்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் பைத்தன் இன்டர்பிரேட்டர் மோடில் ஒர்க் ஆகுது. இதை வச்சு நீங்கள் வேறு ப்ராஜெக்ட் கூட பண்ணிக்கலாம். செட் வைஃபைன்னு கொடுத்துருக்காங்க. இது எதுக்காகனா நம்ம வைஃபை கூட இதை கனெக்ட் பண்ணிக்க முடியும். இது நம்ம இப்போ பண்ண வேணாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமர் இருக்குது. இது எப்படின்னு பார்ப்போம். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் டைம் காமிக்குது. சிஸ்டம் டைம்னா நம்ம இந்த சிஸ்டம் வந்து ஆன் பண்ணி எவ்வளோ நேரம் ஆகுதுங்கிறது வந்து காமிச்சிட்ருக்கு. நம்ம வந்து இதை எடிட் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. இல்லை, இது எடிட் பண்ண முடியல. இது வந்து சிஸ்டம் டைம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கீபோர்டு இருக்குது. கீபோர்டு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் வந்து நீங்கள் ஒரு ஒயர்லெஸ் ப்ளூடூத் கீபோர்டாகவும் யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் இது மூலயமா இந்த போர்ட் மூலயமா நீங்கள் ஒரு டைப் சி போர்ட்டை கேபிளை கனெக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் பிசிலேயோ உங்கள் ஃபோன்லேயே கனெக்ட் பண்ணி நீங்கள் ஒரு கீபோர்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா நீங்கள் ஃபோன்லேயே நீங்கள் ப்ளூடூத் கீபோர்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ள போகிறேன், ப்ளூடூத் கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெயிட் கனெக்ட் இருக்குது. நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து இதை பேர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு இது ஒரு கீபோர்டாக யூஸ் பண்ணலாம். இங்கே டைப் பண்ண உங்கள் மொபைலும் டைப் ஆகும். ஓகேவா? மற்றபடி இதில் வந்து வேறு எதுவுமே கொடுக்கல. இது வந்து பார்த்திங்கன்னா பட்டன்ஸ் எல்லாத்தையுமே ஃபங்க்ஷன் பட்டன் இந்த எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. இப்போது நான் கேப்ஸ்லாக் பட்டன் எதுனா மேலே வந்து அது ஹைலைட் பண்ணி காமிக்குது. மேலே பேட்ரி பர்சன்டேஜ் காமிக்குது. மற்றபடி இதில் ஒன்றும் காமிக்கல. ஒரு வைஃபை சிம்பிள் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் தனித்தனியாக சவுண்டு வருது. ஓகேவா? இப்போ நான் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த ஃபங்க்ஷன் பட்டன்லாம் எடுத்துகிறேன்னா அதுக்கு தனியாக சவுண்டு வருது. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நம்ம தனியாக வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் நல்லாயிருக்கு. இதில் என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிரும்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம தமிழில் வந்து இந்த டிவைஸ் வந்து பை பண்ணி இது வரையும் நான் வீடியோ யாரும் போடல. இந்தியாவில் வந்து செகண்டாக நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி புது கேட்ஜெட்ஸ்லாம் நம்ம வாங்கி அன்பாக்ஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நான் இப்போ அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு அப்போ தான் இந்த மாதிரி ஒரு டிவைஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி அவங்களுக்கு தெரிய வரும். ஓகேவா? அவங்களுக்கும் கொஞ்சம் நாலேஜ் வந்து கெயின் ஆகும். ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க தம்ஸ் அப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. சார் டைம் என்னாச்சு? டைம் ஒர்க் அவுட் ஆச்சுடா. போடா. ஏய் யார பாத்து அப்படிதான் சொல்லு. என்ன செய்வ? தனியாள் பாத்தியா? என் பின்னால ஒரு அரசாங்கமே இருக்குடா. என் மேல கை வச்சுனா 4 பேர் தீ குளிப்பா, 4000 பஸ் ஏறியும், 40,000 பேர் ஸ்ட்ரைக் பண்ணுவா, தமிழ்நாடு சம்பித்து போகும்டா.